ஹலோ கைஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் 2 இயர்ஸா நம்ம வீடியோவே போடல. உங்களுக்கே தெரியும். ஏன்னா 2 வருஷமா வீடியோஸே போடல அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேற எந்த ரீசனுமே இல்ல கைஸ். காசு இல்ல. ஸோ ஜாப்க்கு போயிட்டோம். ஓஹோ! கதை இப்படி போகுதா? ஸோ அதனால் என்னால் தொடர்ந்து வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல. இனிமேல் உங்களுடைய சஜஷன்ஸ் வச்சு தான் நான் அடுத்த வீடியோஸ் மேக் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்கேன். நீங்கள் சஜஸ்ட் கீழே கமெண்ட் பாக்ஸ் கொடுங்க. அதை வச்சு நான் அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னே சொல்லலாம். உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதை நான் ரெஃபர் பண்ணி வீடியோ போடுறதுக்கு எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னே சொல்லலாம். ஓகேவா? ஸோ அதனால் உங்களுக்கு எதை பற்றின வீடியோஸ் வேணுங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். உங்களுடைய இன்புட்ஸ் எனக்கு ரொம்பவே தேவை கைஸ். அதனால் மறக்காமல் எந்த மாதிரியான வீடியோஸ் போடலாம் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷன் கொடுங்க. ஓகே, இன்னைக்கான ஃபர்ஸ்ட் வீடியோ என்ன நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம லாஸ்ட் மந்த் பிஎஸ்என்எல் எஃப்டிடிஹெச் கனெக்ஷன் எடுத்திருந்தோம். ஓகேவா? அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் வீட்டுக்கோ அல்லது உங்களுடைய ஆஃபீஸ்க்கோ நீங்கள் பிஎஸ்என்எல் எஃப்டிடிஹெச் கனெக்ஷன் எடுக்கிற மாதிரி ஏதாவது ஐடியா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னே சொல்லலாம். நான் பிஎஸ்என்எல் எஃப்டிடிஹெச் கனெக்ஷன் எடுத்திருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் எப்போ எடுத்ததுன்னா மார்ச் 16 பிஎஸ்என்எல் எஃப்டிடிஹெச் கனெக்ஷன் எடுத்திருந்தேன். ஓகேவா? இப்போது நம்ம இருக்கிறது ரொம்பவே இன்டீரியரில் இருக்கோம்னு சொல்லலாம். அதாவது சிட்டியில் இருந்து ஒரு மோர் தென் 4-5 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இன்டீரியரில் நான் வில்லேஜில் இருக்கேன். இங்கே பிஎஸ்என்எல் எஃப்டிடிஹெச் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் தான் நான் நினச்சேன். கொஞ்சம் விசாரித்து பார்க்கும்போது தான் பிஎஸ்என்எல் பார்த்திங்கன்னா இன்டீரியர் எல்லா இடத்துக்குமே கனெக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுது. இப்போ பிஎஸ்என்எல் எஃப்டிடிஹெச் கனெக்ஷன் எப்படி கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊர் லோக்கல் ஆப்ரேட்டர்ஸ், அதாவது கேபிள் ஆப்ரேட்டர்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்கள வச்சு தான் இப்போ பிஎஸ்என்எல் எல்லா ஏரியாவுக்குமே எஃப்டிடிஹெச் கனெக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லலாம். இப்போ நம்ம ஏரியாவில் பிஎஸ்என்எல் மட்டும்தான் இருக்குது. மற்ற எந்த எஃப்டிஹெச்சுமே கிடையாது. ஆக்ட் கிடையாது, ஹேத்வே கிடையாது, ஜியோ கிடையாது, எதுவுமே நமக்கு கிடையாது. நம்மளுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் பிஎஸ்என்எல் எஃப்டிஹெச் கனெக்ஷன் மட்டும்தான் இங்கே ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதனால அந்த கனெக்ஷன் நம்ம எடுத்திருக்கோம். ஆஃபீஸ் யூஸ்க்காக நம்ம எடுத்திருக்கோம். அதை எடுக்கிறதுக்கான ப்ராசஸை நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். இப்படி ஆப்ரேட்டர் நான் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். அவங்களுமே பார்த்தீங்கன்னா எனக்கு வித்தின் 2 டேஸில் எனக்கு கனெக்ஷன் எடுத்து கொடுத்துட்டாங்கன்னே சொல்லலாம். கனெக்ஷன் எடுக்கிறதுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் என்கிட்ட கேட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா என்கிட்ட எதுவுமே கேட்கல. ஒரு 3 தான் கேட்டிருந்தாங்க. ஆதார் கார்டு கேட்டிருந்தாங்க. ப்ளஸ் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இமெயில் ஐடி கேட்டிருந்தாங்க. இமெயில் ஐடி எதுக்குன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பில்ஸ் இமெயிலில் தான் உங்களுக்கு வரும்னே சொல்லலாம். இந்த 3 நம்மள்கிட்ட கேட்டிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் சைடில் நமக்கு எதுவுமே தரமாட்டாங்க. ரவுட்டர் ஆகட்டும் எதுவுமே நமக்கு தரமாட்டாங்க. நம்ம எல்லாமே நம்மளே தான் தனியாக வாங்கி வச்சுக்கிற மாதிரி இருக்கும். நான் ஓவராலாக ₹6,000 இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணனே சொல்லலாம். ஓகேவா? ஏன்னா நமக்கு இன்டீரியர்லேருந்து ரொம்பவே உள்ளே தள்ளி இருக்கும். ஒரு 3-4 கிலோமீட்டர்ஸ் நமக்கு வயர் அவங்க எடுத்துகிட்டு தான் நமக்கு கனெக்ஷன் கொடுத்தாங்க. ஸோ அதனால் ₹6,000 ஆச்சு. நீங்கள் சிட்டியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ₹1,000 உங்களுக்கு முடிகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது வித்தவுட் ரவுட்டர் சொல்கிறேன். ஓகே, ரவுட்டர் வாங்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு ₹2,000 எக்ஸ்ட்ரா ஆகும்னே சொல்லலாம். அதாவது டோட்டலாக ஒரு 3,000 கிட்ட ஆகும். எனக்கு ரொம்ப இன்டீரியரில் இருந்தனால எனக்கு ₹6,000 ஆச்சு. இன்க்ளூடட் ரவுட்டரோட எனக்கு சேர்த்து ₹6,000 ஆச்சுன்னே சொல்லலாம். நான் எஃப்டிடிஹெச் கனெக்ஷன் எடுக்கும்போது 60 Mbps கனெக்ஷன் எடுத்திருந்தேன். 599 பிளான் எடுத்திருந்தேன். மார்ச் மாதம் நான் எடுத்திருந்தேன். ஆனால் ஏப்ரல் மாதத்தில் அந்த பழைய பிளான் எல்லாத்தையும் பிஎஸ்என்எல் சைடில் வித்ரா பண்ணிட்டாங்க. அதுக்கு பதிலாக நியூ பிளான் கொடுத்துருந்தாங்க. அதாவது அதே 599க்கு 60 Mbps 100 Mbpsக்கு அப்கிரேட் பண்ணியிருந்தாங்க. எல்லா பிளான்லையுமே அப்கிரேட் பண்ணியிருந்தாங்க. அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஓல்டு பிளான் என்ன, இப்போ நியூ பிளான் என்ன, எல்லாத்தையும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ எனக்கு 100 Mbps பிளானில் வந்துகிட்டு இருக்குது. அதே 599 ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்துட்டு இருக்குது. டோட்டலாக ₹750 கிட்ட வருமே சொல்லலாம். 100 Mbps ப்ளஸ் 3300 GB நமக்கு 1 மந்த்துக்கு கொடுக்குறாங்கன்னே சொல்லலாம். இப்போ நம்மளுடைய ஸ்பீட் டெஸ்ட் பார்த்தலாம். என்னோடய ரவுட்டர் எதாவது டீட்டெயிலாக நம்ம பார்த்துடலாம். நான் வீட்டுக்கு நெட்லிங்கோட டுவெல் பேண்ட் ரவுட்டர் தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன்னு சொல்லலாம். இதுலேயே சிங்கிள் பேண்ட் ரவுட்டரும் இருக்குது. ஆனால் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான் டுவெல் பேண்ட் ரவுட்டரே இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இது அரௌண்ட் ₹2,500 கிட்ட வரும். உங்களுக்கு நீங்கள் 5 GHz ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும்னே சொல்லலாம். ஸ்பீடு உங்களுக்கு நான் 2.5 GHz உள்ள ஸ்பீடையும் 5 GHz உள்ள ஸ்பீடையும் உங்களுக்கு நான் செக் பண்ணி காட்டுறேன். அதில் பார்த்தாவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்னே சொல்லலாம். இந்த ரவுட்டரில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரே ஒரு லேர்ன் மட்டும் எடுத்து சிஸ்டத்துக்கு கொடுத்துருக்கேன். மீதி எல்லாமே நான் ஒய்ஃபைல தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுலேயே உங்களுக்கு இண்டிகேஷனை காட்டிகிட்டு இருப்பாங்க. அதாவது லேர்னில் யூஸ் பண்ணி நாங்கள் லைட்டு பிளிங்க் ஆகும். 2.4 GHz ஆகட்டும் அல்லது 5 GHz ஆகட்டும் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு பிளிங்கிங் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. எந்த இடத்துல நம்ம பிளிங்க் ஆகுது அது இப்போ ஒர்க் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ப்ளஸ் நம்ம ஃபோன் காலுமே நமக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அதுவும் நம்ம யூஸ் பண்ணுறதால யூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம ஸ்பீட் டெஸ்ட் வந்து பார்த்துக்கலாம். இப்போ நான் 5 GHz வந்து நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். 5 GHz கனெக்ட் பண்ணும்போது நமக்கு நியர்லி வந்து 100 Mbps கிட்ட வருதுன்னே சொல்லலாம். அதாவது 110 Mbps கிட்ட வருது. நம்ம 100 Mbps பிளான் வந்து போட்டிருக்கோம். ஆனால் நமக்கு ஸ்பீடு வந்து 110 கிட்ட வந்து நமக்கு வந்து டவுன்லோட் கிடைக்கிது. அப்லோடு பொறுத்த வரைக்கும் நமக்கு நியர்லி 114 115 கிட்ட கிடைக்குன்னே சொல்லலாம். இது வந்து நம்ம 5 GHz கனெக்ட் பண்ணும்போது நம்ம லேண்டில் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோமோ அதே ஸ்பீடு வந்து நமக்கு ஒய்ஃபைலே கிடைக்கும். ஆனால் இதில் ரேஞ்ச் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். நியர்லி 15 மீட்டருக்குள்ளேயே தான் நமக்கு வந்து ரேஞ்ச் வந்து கிடைக்கும். ஆனால் ஸ்பீடு வந்து ஃபுல் ஸ்பீடு வந்து நமக்கு கிடைக்குதுன்னே சொல்லலாம். இது வந்து நம்ம 5 GHz வந்து நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ அதுவே 2.4 GHz கனெக்ட் பண்ணும்போது நம்மளுடைய ஸ்பீடு வந்து எப்படி இருக்குன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 2.4 GHz ஒய்ஃபைல வந்து நான் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். 2.4 GHz கனெக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா ரேஞ்ச் வந்து ரொம்ப நல்லா கிடைக்கும். ஆனால் ஸ்பீடு பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு 50% தான் கிடைக்குமே சொல்லலாம். நமக்கு ஒரு 48 Mbps கிட்ட டவுன்லோட் கிடைக்கிது. அதே மாதிரி அப்லோடுமே ஒரு 55 Mbps கிட்ட கிடைக்கிது. இது வந்து நம்ம ரவுட்டருக்கு கீழே இருந்து நம்ம எடுத்திருக்கோம். ஓகேவா, இந்த ஸ்பீடு வந்து நம்ம எடுத்திருக்கோம். இப்போ ஒரு கொஞ்சம் தூரம் தள்ளி போய் ஸ்பீடு வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து ரவுட்டருக்கு இடத்துக்கும் எனக்கும் ஒரு 100 மீட்டர் வந்து டிஃப்ரெண்ட் இருக்குன்னே சொல்லலாம். இப்போ நம்ம வந்து ஸ்பீட் டெஸ்ட் வந்து பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் 2.4 GHz வந்து நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஸ்பீடு வந்து எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்க்கலாம். 2.4 GHz கனெக்ட் பண்ணும்போது இதுதான் நமக்கு வந்து ப்ளஸ் பாயிண்ட். நமக்கு வந்து ரேஞ்ச் வந்து ரொம்பவே நல்லா இருக்குன்னே சொல்லலாம். இப்போ வந்து எனக்கு வந்து நியர்லி ஒரு 12 Mbps கிட்ட கிடைக்குதுன்னு சொல்லலாம். நம்ம டவுன்லோட் பண்ணும்போது ஒரு 1.5 Mbps வந்து நம்ம டவுன்லோட் வந்து ஆகும். அதாவது இந்த ஸ்பீட் நம்ம டவுன்லோட் பண்ணும்போது ஒரு 1.5 Mbps கிட்ட நம்ம வந்து டவுன்லோட் வந்து ஆகும். அதே மாதிரி அப்லோடுமே ஒரு 1.5 Mbps கிட்ட ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி வந்து ஒரு 500 மீட்டர் கிட்ட வந்து நான் தள்ளி இருக்கேன். அதாவது வீட்டுக்கும் எனக்கும் வந்து நான் தள்ளி இருக்கேன். இப்போ வந்து ஸ்பீடு வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து நான் அவுட்டரில் இருக்கனால எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை. ஸோ அதனால எனக்கு வந்து இங்கே வரையுமே எனக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் கிடைக்கிது. நீங்கள் சிட்டிக்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டை விட்டு வெளியே வந்தால் கிடைக்கிறதாவே உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். நான் அவுட்டரில் இருக்கனால எனக்கு வந்து கிடைக்கிது. Mbps கிட்ட கிடைக்கிது. இது நாட் பேட். இதில் வந்து நம்ம ஒரு வாட்ஸ்அப்பில் SMS இந்த மாதிரி அனுப்புகிறதா தான் இந்த ஸ்பீடுமே நமக்கு போதுமானதாக இருக்கும். இதுதான் நம்மளுக்கு ரேஞ்ச் ப்ளஸ் வந்து இன்டர்நெட் ஸ்பீடோடைய டீட்டெயில் கைஸ். ஓகே கைஸ், இப்போ நம்மளோட FTH ரவுட்டர் ப்ளஸ் வந்து ஸ்பீட் டெஸ்ட் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து வந்து நம்ம கஸ்டமர் சப்போர்ட் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா, இப்போ கஸ்டமர் சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே தான் கைஸ் ரொம்பவே எனக்கு வந்து டென்ஷன் ஆகுதுன்னு சொல்லலாம். ரொம்பவே ஒஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம். இப்போ ஜியோவாக இருக்கட்டும் ஏர்டெல் ஆகட்டும் எல்லாமே வந்து அதாவது அப்ளிகேஷன் மூலமாகவே நம்ம வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குற மாதிரி வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் BSNL பொறுத்த வரைக்கும் இன்ன வரைக்குமே வந்து நம்ம லெட்ரு எழுதி கொடுத்து தான் நம்ம வந்து கம்ப்ளைண்ட் வந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பிளான் அப்கிரேடாக இருக்கட்டும் டவுன் கிரேடாக இருக்கட்டும் அல்லது எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வந்து பிடிச்சிருக்காங்க அதை கட் பண்ணுறதாகட்டும் எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் லெட்ரு எழுதி கொடுத்தா மட்டும்தான் உங்களால் வந்து அதை வந்து சால்வ் வந்து பண்ண முடியும். உங்களால் அப்ளிகேஷனை வச்சு உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. இன்க்ளூட் உங்களால் வந்து எவ்வளோ யூசேஜ் இருக்குது அப்படிங்கிறத கூட உங்களால் வந்து பார்க்க முடியாது. அதுக்கு கூட நீங்கள் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப் வச்சு தான் நீங்கள் வந்து எவ்வளோ வந்து டேட்டா வந்து யூஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத வந்து உங்களால் பார்க்க முடியும். அஃபிஷியல் ஆப்பில் வந்து உங்களால் வந்து பார்க்கவே முடியாது. ஓகேவா, இது வந்து பெரிய ட்ராபேக்னே சொல்லலாம் BSNL பொறுத்த வரைக்கும். இப்போ நான் வந்து லாஸ்ட்டு ஒரு 2 மந்த்தாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ எனக்கு வந்து BSNL சைடில் வந்து ஒரு பில் இஷ்யூ வந்து இருக்குது. அது வந்து ரொம்பவே வந்து எனக்கு கடுப்பு ஏற்றிட்டுனே சொல்லலாம். அமௌண்ட் வந்து ஜென்ரேட் வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. அதை பற்றி நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்க்குறோம். அதுக்கு வந்து நான் ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டுட்டுனே சொல்லலாம் இந்த பில்லை வந்து சரி பண்ணுறதுக்கு. அது ஒன்றுமே எனக்கு வந்து சரியாகலை. ஒன்ஸ் அது எனக்கு சரி ஆனதுக்கப்புறம் அது வந்து இன்னொரு பெரிய வீடியோவே போகிறேன். இது ரொம்பவே வந்து எனக்கு கடுப்பான விஷயமே சொல்லலாம். ஓகேவா, அதர்வைஸ் நமக்கு இன்டர்நெட் ஸ்பீடாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஓகேவாக இருக்குன்னே சொல்லலாம். ஆனால் பில் சைடு வந்து ரொம்பவே ஒஸ்ட்டாக வந்து அவங்க இருக்காங்கன்னே சொல்லலாம் கைஸ். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. அதை வச்சு நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து எடுக்கணும்னு வந்து நான் நிறைய தடவை சொல்லிகிட்டே இருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சம் தயவு செஞ்சு கொஞ்சம் வந்து கீழே வந்து மெசேஜ் வந்து போட்டுருங்க. ஓகேவா, ஓகே, நம்ம சேனல் வந்து பிடிச்சிருந்தாங்க நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம வந்து வீடியோஸ் வந்து போடுவோம். ஓகேவா, ஸோ நம்ம இது மாதிரி இன்னொரு நல்ல வீடியோ வந்து திரும்ப வரேன். அது வரைக்கும் டாடா பை see you.